ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நிரந்தர வேலையில் அமர்ந்து வருமானத்தை பெருக்கிறதுக்கு, நிரந்தரமாக ஒரு வியாபாரம் செஞ்சு வருமானத்தை பெருக்கிக்கிறதுக்கும் நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானோட திருப்பாதங்களை நம்ம இருக்க பற்றிக்கிட்டா போதும், நம்முடைய கஷ்டங்கள் நீங்கும், நம்முடைய செல்வ வளம் பல மடங்கு உயரும். நம்முடைய பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா, நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த கிருத்திகை தினத்தில் உங்களுடைய வீட்டிலேயே இந்த தீபத்தை ஏற்றலாம். இந்த தீபத்துக்கு முன்னாடி நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு எவ்வளோ செல்வ வளம் கேட்டாலும் நிச்சயமாக முருகப்பெருமான் வாரி வாரி கொடுப்பாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாளைய தினம் விநாயகருக்கு உகந்த சதுர்த்தி திதியும் சேர்ந்து வருது. இந்த அற்புதமான நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டை இந்த பதிவில் பார்க்கலாம். முருகப்பெருமானுக்கு உகந்த பொருள்னு பார்த்திங்கன்னா திருநீர். கொஞ்சம் பசுஞ்சான திருநீராக பார்த்து வாங்கிக்கோங்க. பூஜை அறையை சுத்தம் செய்து முருகப்பெருமானோட திருவுருவ படம் இருந்துச்சுன்னா அவங்க படத்தை நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. அவங்களோட சிலை இருந்தது இல்லை வேல் இருந்தாலும் அபிஷேகம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு தாம்பல தட்டில் கொஞ்சமாக விபூதி பரப்பி அதன் மேலே ஒரு மண் அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பான ஒன்று. நெய் ஊற்றி தீபம் ஏற்ற முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம், தவறில்லை. முருகப்பெருமானின் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இந்த தீபத்தை பார்த்து உங்களுடைய கோரிக்கையை முருகப்பெருமான்கிட்ட சொல்லுங்கள். ஓம் ஷண்முகாய நமக இந்த ஒரு மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்லணும். ஓம் ஷண்முகாய நமக இந்த மந்திரத்தை மனமுருகி சொல்லிவிட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கடைசியாக தீப தூபம்லாம் காட்டி உங்களுடைய வேண்டுதலை முடிச்சுக்கோங்க. முருகப்பெருமானுக்கு உங்களால் முடிந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லைனாலும் ஒரு 2 வாழைப்பழமாவது நெய்வேத்தியமாக வைங்க. அதுவும் செவ்வாழை வாழைப்பழம் கிடைச்சிது அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இல்லை சாதாரணமான வாழைப்பழம் தான் எங்கள்கிட்ட இருக்குனாலும் நீங்கள் நெய்வேத்தியம் வைங்க. இல்லைன்னா 2 டைமண்ட் கல்கண்டாவது கொஞ்சம் நெய்வேத்தியம் வச்சுருங்க. இவ்வளோ தான் வழிபாடு. இந்த வழிபாடை முடிச்சிடுங்க. இந்த தீபம் உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்றிருக்கக்கூடிய இந்த தீபம் ஒரு மணி நேரம் எரியட்டும். நாளைய தினம் எந்த நேரத்தில் இந்த தீபம் ஏற்றுவதுன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் இந்த வழிபாடு செய்கிறது அதி அற்புதமான பலன்களை நமக்கு கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை காலை செவ்வாய் ஓரை 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும், மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும், இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும். இந்த 3 மணி நேரங்களும் செவ்வாய் ஓரை வரக்கூடிய நேரங்கள். இதில் ஏதாவது 1 மணி நேரத்தை தேர்ந்தெடுத்து இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். அதிசக்தி வாய்ந்த பலன் தேவை அப்படின்னா காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் ஏற்றிடுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். தீபம் எரிந்து முடிந்ததுக்கப்புறம் ஒரு நாள் அந்த விபூதி அப்படியே பூஜை அறையிலே இருக்கட்டும். அடுத்த நாள் இந்த விபூதியை சேகரித்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. தினமும் ஷண்முகாய நமக இந்த மந்திரத்தை சொல்லி தினமும் இந்த விபூதியை நீங்கள் நெற்றியில் பூசிக்கோங்க. உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்ய தொடங்குங்க. நீங்கள் துவங்கும் வேலை, செய்யும் வேலை அனைத்துமே லாபகரமாக அமையும். வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தாலும் இதை நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு தினமும் இந்த விபூதியை வச்சுக்கோங்க. உங்கள் கடின உழைப்போடு சேர்த்து முருகப்பெருமானை முழு மனதோடு நம்பி இந்த ஒரு வழிபாட்டை நாளைய தினம் செய்து பாருங்கள். அற்புதமான பலன்கள் கிடைக்கும். உங்கள் வீட்டில் யாராவது நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த திருநீரை நீங்கள் வச்சு விடலாம். இந்த திருநீர் நோய் தீர்க்கும், கடன் தீர்க்கும், அனைத்து வித கஷ்டத்தையும் நமக்கு தீர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த விபூதியை தினமும் நெற்றியில் இட்டுக்கலாம். பிள்ளைகளுக்கு தினமும் இந்த திருநீரை நெற்றியில் வச்சு விடுங்க. பிள்ளைகள் நல்ல அறிவாற்றல் சிறந்த பிள்ளைகளாக இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க. இந்த ஒரு தீபம் முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஏற்றுங்க. முருகப்பெருமானின் மீது முழு நம்பிக்கை வைத்து நாளைய தினம் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பிரம்மாண்ட வெற்றி கிடைக்கிறதுக்கு இது உங்களுக்கு உதவும். உங்கள் கடின உழைப்போடு சேர்ந்து இது போன்ற வழிபாடுகள் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் உடைக்கப்படும். நல்ல ஒரு பிரம்மாண்ட வெற்றி நமக்கு கிடைக்கும். முருகப்பெருமானை நம்பி இதை செய்து பாருங்கள். அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நாளைய தினம் அதி அற்புதமான செவ்வாய்க்கிழமை கிருத்திகை சதுர்த்தியும் சேர்ந்து வருது. முடிந்தால் நாளை மாலை 6 மணிக்கு நீங்கள் போயிட்டு விநாயகர் கோயிலில் ஒரு தீபம் ஏற்றி விநாயகரை வழிபட்டுட்டு அருகம்புல் 2 வச்சுட்டு கூட நீங்கள் வரலாம். முடிந்தால் ஒரு சதத்தேங்காய் கூட உடைச்சிட்டு வாங்க. உங்களுடைய கஷ்டங்கள்
சிதறி போகும். உங்களால் வாய்ப்பு இருக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. இல்லைன்னா வீட்டிலேயே கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம். நாளைய தினம் மறக்காமல் இந்த ஒரு தீப வழிபாட்டை செய்து பாருங்கள். நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.